தர்மபுரி மாவட்டம் ஜக்கசமுத்திரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு சுற்றுவட்டார பகுதிகளான பொம்மனூர், ஜக்கசமுத்திரம், மகேந்திரமங்கலம், சீங்கேரி, பந்தாரஹள்ளி, கொல்லப்பட்டி, வெள்ளிச்சந்தை, சூடப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து உள்நோயாளிகள், புறநோயாளிகள் என தினந்தோறும் 100க்கு மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இதில் கர்ப்பிணி தாய்மார்கள் வாரத்துக்கு ஒரு முறை வயிற்றில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி மற்றும் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை ஜக்கசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த லேப் டெக்னீசியன் வினோத்குமார் அப்பெண்ணிடம் அநாகரிகமாக பேசியுள்ளார். இதில் அவமானம் அடைந்த அப்பெண் அழுது கொண்டே தனது தந்தை முருகனிடம் கூறியுள்ளார். மேலும் தகவலறிந்து வந்த முன்னாள் ஊராட்சி தலைவர் முருகன் லேப் டெக்னீசியன் வினோத்குமாரிடம் இது குறித்து கேட்டபோது அவரையும் நீ யார் இதை பற்றி கேட்க என ஒருமையில் பேசியுள்ளார். இதனால் இது குறித்து பணியில் இருந்த மருத்துவர் கார்த்தியிடம் புகார் தெரிவித்தார். அப்போது அங்கு இருந்த நோயாளிகளும் மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகளிடம் அநாகரிகமான வார்த்தையால் பேசுவதும் மற்றும் அலட்சியமாக பதில் அளிப்பதாக தெரிவித்தனர். இதனால் மருத்துவமனையில் பதற்றம் ஏற்பட்டு மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது.